உயர்கல்வி கல்லூரி கல்விப் பணி 2025-26 கல்வியாண்டின் இந்த கல்வியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் போது மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு. 2025-26 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல் மற்றும் இரண்டாம் சுழற்சியில் புதிய பாடப்பிரிவுகள், கூடுதல் மாணாக்கருக்கு சேர்க்கும் இடங்களை தோற்றுவித்தல் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒத்துழைப்பு வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 2025-26 கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல் பார்த்திங்கன்னா புதிய பாடப்பிரிவுகள் தோற்றுவிக்கப்படும் விதமாகவும் அப்ளிகேஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக கூடிய இடங்கள் இருக்கிறதுனாலையும், பாடப்பிரிவு நம்மகிட்ட கம்மியாக இருக்கிறதுனாலையும், இதன் பொருட்டு புதிய இடங்களை தோற்றுவித்தும், அது மாதிரி புதிய கௌரவ விரிவாளர்களை நியமனம் செய்வது மற்றும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22/5/2025 அன்னைக்கு இதுக்கான அரசாணை எண் 88 படி வந்திருக்குது. 2025-26 கல்வியாண்டு நிதிநிலை அறிக்கையின் போது மாண்புமிகு அமைச்சர்களாலும் கீழே தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் இரண்டாம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் கூடுதலாக 2 சுழற்சியில் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2வில் பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த பாடப்பிரிவில் அதிகமாக சேர்றாங்களோ அதை 2 பாடப்பிரிவோட செக்ஷனை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதனால் 15,000 இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தோற்றுவிக்கப்படும். இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மனித வளத்திற்கென 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்காணும் அறிவிப்பிடுங்க கல்லூரி கல்வித்துறை ஆணையர் தனது 3/4/2025 நாளிட்ட உரிய கருத்துருவை அனுப்பியுள்ளார். 2025-26 கல்வியாண்டில் கூடுதலாக தோற்றுவிக்கப்பட உள்ள பாடப்பிரிவுகள், மாணவர்கள் சேர்க்கைக்கான இடங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்திற்கான 2025-26 கல்வியாண்டில் ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள்னு பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை, கூடுதல் வகுப்பறை மற்றும் விரிவுரையாளர்கள் தேவையின்றி இடங்களை உயர்த்து, அதாவது செலவினம் இல்லாதது. மொத்த கல்லூரி மொத்தம் 29 கல்லூரிகள் அப்படி இருக்குது. பாடப்பிரிவுகள் எண்ணிக்கை 173, மொத்த இடங்கள் 2008 இடங்கள் இது மாதிரி மாணவர்கள் சேர்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதல் வகுப்பறை இல்லாமல் கௌரவ விரிவுரையாளர்கள் தேவையுடன் 2ஆம் சுழற்சியில் இடங்களை உயர்த்துதல். தேவை இல்லாமல் செலவினம் இல்லாதுன்னு பார்த்திங்கன்னா 29. அது மாதிரி தேவையுடன் கூடிய 2ஆம் ஷிஃப்ட் 2வில் கௌரவ விரிவுரையாளர்கள் இன்னும் அடிஷ்னலாக சேர்க்க வேண்டிய கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 57 கல்லூரிகள் இது மாதிரி இருக்குது. அதற்கான பாடப்பிரிவுகள் எண்ணிக்கை மொத்தம் 203 பாடப்பிரிவு. மொத்தம் இது மாணவர்களோட மொத்த இடங்கள்னு பார்த்திங்கன்னா 10,396 பாடங்கள். கூடுதல் வகுப்பறை இல்லாமல் கௌரவ விரிவுரையாளர்கள் தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகள் துவங்கி இடங்களை உயர்த்துதல். இது 3வது செக்ஷன். இது எப்படின்னா, நிறையா வகுப்பறையே நம்மகிட்ட இல்லை, கௌரவ விரிவுரையாளர்களோட தேவையை வச்சு புதிய பாடப்பிரிவுகள் துவங்கி அதற்கான இடங்களை உயர்த்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 43 கல்லூரிகள் இந்த இதில் இருக்குது. முதல்லையும் சொல்லிடுறேன்.